यो मामेवम असम्मूढ़ः जानाति पुरुषोत्तमं स सर्वविद् भजति मां सर्वभावेन भारत। यो मामेवम असम्मूढ़ो जानाति पुरुषोत्तमं स सर्वविद् भजति मां सर्वभावेन भारत। यो माम एवं असम्मूढ़ः जानाति पुरुषोत्तमं, यः असम्मूढ़ः एवं मां पुरुषोत्तमं जानाति, यः एवं जानाति, अदि मुख्यम्। एवं जानाति उक्त प्रकारेण मां पुरुषोत्तमं जानाति. भगवान पुरुषोत्तम अंग படிச்சேன் இங்க படிச்சேன் அந்த புருஷோத்தம் அந்த சொந்த பிரகாரமா இல்ல, மயா இதானி முக்த பிரகாரேன. பக்தர்கள் முக்தர்கள் சொல்லக்கூடிய கர அக்ஷரர்கள் சொல்லி இருவகையான ஜீவர்களை காட்டிலும் வேறுபட்டோம். என்ன இதனால வேதக்கண்யம் ஸ்வயம் வியாபன பரண நியமனாதிகளாலே வியாபியமாக நியாமியமாக பாக்கியமாக பர்த்தவியமாக இருக்கக்கூடிய இவைகளை காட்டு வேறுபட்டவன். கரம் அக்ஷரம் சொல்லக்கூடிய இருவகையான ஜீவர்களும் இந்த புருஷோத்தமனுக்கு இவர்களெல்லாம் பர்த்தவியர்கள், இவர்களெல்லாம் வியாபியர்கள், இவர்களெல்லாம் நியாமியர்கள். இந்த இரண்டு விதமான ஜீவர்களுக்கும் பத்த முக்த ஜீவர்கள் ரெண்டு பேருக்கும் பகவான் வியாபகன், பகவான் பக்தா, பகவான் நியந்தா. இந்த பிரகாரமாக மாம் புருஷோத்தம் யஹ ஜானாதி நது அன்ய பிரகாரேன ஏவம் ஏவம் முக்த பிரகாரேன யஹ மாம் அசம்மூடஹ புருஷோத்தம் அசம்மூடஹ ஜானாதி. அசம்மூடஹ அப்படின்னு அர்த்தம் பகவானை இதர தேவதைகளுக்கு இதர சேத்தனர்களுக்கு சகாத்தியமாக நினைப்பது சம்மோகம். அந்த சம்மோகத்தை உடையவன் சம்மூட, மோகத்தை உடையவன் மூடன், சம்மோகத்தை உடையவன் சம்மூடன், சம்மோகமற்றவன் அசம்மூட. அசம்மூடகான அர்த்தம் மற்ற சுத்த சேத்தனங்களாக இருக்கக்கூடிய இதர தேவதைகளை எனக்கு சமமாக அவை கூடி என்ற ஒன்று சேர்த்து பரதத்துவத்துல அவர தத்துவம் புத்தி பண்றதும் அவர தத்துவத்தை பரதத்துவம் புத்தி பண்றதும் இது ரெண்டையும் கொஞ்சம் பெரிய தப்பு. பரதத்துவத்தையும் அவர தத்துவத்தையும் சாமியம் புத்தி பண்றதும் இப்படிப்பட்ட தத்துவ மாறாட்டங்கள் இல்லாத அசம்மூடம். பரதத்துவமான பகவானை அவர தத்துவமாக நினைக்கிறது, அவர தத்துவமாக இருக்கக்கூடியதான இதர தேவதைகளை பரதத்துவமாக நினைக்கிறது, இது ரெண்டும் தப்பு. இதை காட்டும் பெரிய தப்பு என்னன்னு கேட்டாக்க பரதத்துவமாக ஈஸ்வரனை அவர தத்துவமாக இருக்கக்கூடிய இதர தேவதைகளுக்கு சமமாக கருதிருக்கு. இப்படிப்பட்ட சமூகங்கள் இல்லாமல் அசம்மூடா. இந்த முக்த பிரகாரமான புருஷோத்தம தத்துவ ஞானம் உள்ளவன் நிச்சயமா அசம்மூடனாக. ஏன்னா எல்லாவற்றையும் ஈஸ்வரனுக்குள்ளதான வைலட்சண்யம் அவனுக்கு தெரியும். ஈஸ்வரன் தான் சர்வ நியந்தா, ஈஸ்வரன் தான் சர்வ வியாபகன், ஈஸ்வரன் தான் சர்வ பர்த்தா அப்படின்னு சர்வ தாரகன் அப்படின்னு. ஈஸ்வரனை தவிர பாக்கி எல்லாம் அவனுக்கு நியாமியம், அவனுக்கு பர்த்தவியம், அவனுக்கு அவனுக்கு வியாபியம் என்பதெல்லாம் அறிந்திருக்கிற காரணத்தால ஏவம் அசம்மூடகா யோ உக்த பிரகாரேன மாம் புருஷோத்தமம் ஜானாதி. அவன் சகா சர்வவித்து மாம் பஜத். அவன் சர்வவித்துன்னு என்ன அர்த்தம்? உபாசனத்துக்கு அபேட்சிதமான சர்வ பிரகாரமான ஞானத்தை பூர்ணமாக உடைய. இங்க சர்வவித்து மாம் பஜத். சர்வவித் சப்தம் பஜனத்துக்கு பிரயோஜனம். சகா சர்வவித் மாம் பஜதி அப்படின்னாக்க மம பஜனானுகூல இல்லையா சர்வவேதம் என்ன பஜிப்பதற்கு ஸ்திரமான பலத்தோட வியாப்தமான பக்தி யோகத்தினால என்னை ஆசிரித்து என்னை பஜிப்பதற்குரியதான சமக்கிரமான சர்வ பிரகாரமான ஞானத்தையும் உடைய. இங்க சகா சர்வவித்து பஜதின்னு அர்த்தம். இந்த சர்வவித் சப்தம் இல்லையா சர்வம் தேவி சர்வவித்து. இங்கு சொல்லப்படுற சர்வ வேதனமானது பஜனத்துக்கு பிரயோஜனம். சர்வவித்து மாம் பஜத் மம பஜன பிரயோஜக சர்வ வேதனம் என்னுடையதான அத்தியந்த பிரீதி பூர்வமாக அனவரதமா என்னை பஜிப்பதற்கு இல்லையா அபேட்சிதமான சர்வ பிரகார ஞானத்தை உடையவனாக மாம் பஜத். மாம் பஜதி மாம் சர்வபாவேன பஜதி. சர்வபாவேன பஜதி அப்படின்னு அதாவது உபாயத்திலேன பிராப்தியத்திலேன நிரட்சி பிரதிபத்திலேன இப்படி சர்வ பிரகாரத்தாலையும் இல்லையா சர்வ பாகேன பிராப்திய பாகேன மாம் பஜதி இல்லையா பிராபக பாகேன மாம் பஜதி. இப்படி நிரட்சிய பிரிய பாகேன மாம் பஜதி. இது சர்வ பாகேன சாஹா சர்வவித் பூத்வா சர்வ பாகேன மாம் பஜதி. இதுதான் இந்த ஸ்லோகத்திலேயே தாத்பர்யம். யோ மாமேவம் சம்மூடஹ ஜானாதி புருஷோத்தமம் சர்வவித் பஜதி மாம்
சர்வபாகேன பாரத. பாஷிகார் வியாக்கியானம் என்றால் யஹா ஏவம் உப்பேன பிரகாரேன புருஷோத்தமம்மா அசம்மூடா ஜானாதி. யஹா ஏவம் ஏவம்னா உப்பேன பிரகாரே கீழ் சொல்லப்பட்ட பிரகாரத்தினாலே இந்த புருஷோத்தமனாகிற என்னை அசம்மூடா ஜானாதி. இதுக்கு வியாக்கியானம் என்றால் சராட்சர புருஷாபியாம் அவ்யய சுபாவதையா வியாபன பரண ஐஸ்வர்யாதி யோகேன யோகேனுக்கு விசஜாத்தியம் ஜானாதி. அக்ஷரம் அக்ஷரம் சொல்லக்கூடிய பத்த முக்தர்களான இருவகையான புருஷர்களை காட்டிலும் அவ்யய சுபாவத்தினாலும் வியாபன தரண ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் நியமனம் இவைகளாலும் என்னை விசஜாத்தியம் ஜானாதி. விசஜாத்தியம்னாக்க அர்த்தாந்தர்பூதம் ஜானாதி. சஹா சர்வவித்து. சஹா சர்வவித்து தான் என்ன அர்த்தம்? சஹா மத் பிராப்தி உபாயத்தையா ஏதிதவியம் சர்வம் வேறு. மத் பிராப்தி உபாயத்தையா இல்லையா என்னையே உபாயமாக பற்றி என்னையே அடைவதற்கு என்னை அத்தியந்த பிரீதி ரூபமாக பஜிப்பதற்கு அபேட்சிதமான சர்வ ஜானத்தையும் உடையவனாகிறார். சஹா சர்வவித் பகதி மாம் சர்வபாவே ஏக மத் பிராப்தி உபாயதையா மத் பஜன பிரகாராக நிர்திஷ்டாக தைஷ்ய சர்வை பஜன பிரகாரை மாம் பஜதி. என்னை அடைவதற்கு உபாயமாக மத் பஜன பிரகாராக என்னுடைய பக்தி பிரகாராக பஜனம்னா பக்தி இன்னென்ன பிரகாரமாக இல்லையா பகவானத்துல பக்தி பண்ணி பகவானை அடையலாம்னு சொல்லிட்டு மத் பிராப்தி உபாயதையா என்னுடைய பிராப்திக்கு உபாயமாக எத்தனை பிரகாரமான பஜனங்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றனவோ அந்த பஜனங்கள்ல சாப்பிட்டு சர்வ பஜன பாகேன சர்வ பஜன பிரகாரைஹி மாம் பஜதி. என்னென்ன பஜன பிரகாரம் சொல்லியிருக்கு? சததம் கீர்த்தயந்தோமாம் எதம் தச்ச திரடவதாக சததம் கீர்த்தயந்தான். என்னுடையதான திருநாமங்களையும் என்னுடைய கல்யாண குணங்களையும் சொல்லி அந்தந்த உச்சாரண சமயத்தை அந்தந்த கல்யாண குணங்கள்னால அத மனசானது பிரித்து அதனால ஏற்படக்கூடியதான கர்ப்பிதமான கட்டத்தோடையும் புலகாங்கிதமான சரீரத்தோடையும் இல்லையா ஆனந்த பாட்டு பரிசமான கண்களோடையும் மாம் கீர்த்தைன்னு பார்த்தேன். 9வது சததம் கீர்த்தையும் தச்ச எதந்தோமாம் திருடவிரதாக இதெல்லாம் பண்ணவர்கள் எனக்கு அளவு கிடந்த பிரீதி பூர்வமான பக்தியோட இதெல்லாம் மத் பிராப்தி உபாயத்தையா மத் பஜன பிரகாரங்கள் இப்படிப்பட்ட சர்வ பிரகாரங்கள் தான். ஏன்னா இதெல்லாம் பாவங்கள். என்ன பாவம்? சததம் கீர்த்தையந்தா யதந்தா தாங்களும் என்னை ஆராதித்து அகலாவுக்கும் நான் ஆராதிக்கும்படியாக உபகரிப்பது என்னையே அனவரதமா ஆராதித்து என்னையே பிராப்தியமாக அடைவதில் திடம் பதத்தை வேறும். அதனால அதெல்லாம் மத் பஜன பிரகாரம் மத் பிராப்தி உபாயத்தையா மத் பஜன பிரகாராக ஏ நிர்திஷ்டாக தேகாம் சர்வைஹி தைஹி சர்வைஹி பஜன பிரகாரைஹி மாம் பஜதி. யாரு இந்த முக்த பிரகாரேன அசம்மூலமாக என்ன புருஷோத்தமனாக அறிந்தோம். சர்வைஹி மத் விஷய மத் விஷயைஹி வேதனைஹி மா யா பிரீதிஹி யா ச சர்வைஹி மத் விஷயைஹி பஜனைஹி உபயவிதா சா பிரீதிஹி அனேன வேதனைன சாயி. சர்வைஹி மத் விஷயைஹி வேதனைஹி கூட சொன்னது பஜன பிரகாரங்கள். அது கீர்த்தனை வந்தன ஸ்துதி நமஸ்காரம் அவையெல்லாம் பஜன பிரகாரங்கள். சர்வைஹி மத் விஷயைஹி வேதனைஹி வேதம்னா உபாசனம் பஜனம். சர்வ விதைஹி மத் விஷயைஹி போபன்னா அப்ப சர்வ என்னுடைய பஜனத்துக்கு என்னென்ன வேதனங்கள் உள்ளதோ என் மத் விஷயமான வேதனங்கள். அதாவது ஏதேனும் ஒரு விதியை உபாசனம் பண்ணாலே மோட்சம் அப்படின்னு சொன்னா வேதாந்தத்தில் உள்ளதான 32 பிரகாரமான பிரம்ம விதிகளையும் அனுப்பித்தால் என்னிடத்துல யாதொரு பிரீத்தி உண்டாகுமோ அந்த பிரீத்தியானது இந்த புருஷோத்தம ஞானம் ஒன்றினாலேயே சர்வைஹி மத் விஷயைஹி வேதனைஹி யா பிரீதிஹி சர்வைஹி மத் விஷயைஹி பஜனைஹி யா மத் விஷய பிரீதிஹி சா உபயவிதா பிரீதிஹி அனேனைவ வேதனை. இந்த புருஷோத்தமத்துவ ஞான மாத்திரத்தினாலே சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட மத் விஷயமான வேதனங்கள் உபாசனங்கள் எவ்வளவு உண்டோ அத்தனை உபாசனங்கள்னாலே ஜன்யமான பிரீத்தியானது இந்த புருஷோத்தம ஞான மாத்திரத்தினாலே உண்டாம். புருஷோத்தம ஞானத்தை மோட்ச சாதனம்ங்கிற வகையில சேர்க்கல. மோட்சத்துக்கு பிரீத்தி பூர்வமான பகவத் பஜனம் அவசியம். அதுல அண்டர்லைன் பண்ண வேண்டிய அம்சம் பிரீத்தி.
வெறும் அந்த சாஸ்திரத்தை சொன்ன பக்தியோ இதுதான் அப்படியே உட்காந்து கரெக்டா பண்ணாக்க இல்லையா, அதனால ஒன்றும் வருஷம் கிடைக்காது. சவணம நீர்த்தியாசனங்கள்லாம் மோட்ச சாதனங்கள் இல்லைன்னு சார். கேவல சவணம நீர்த்தியாசனங்கள் மோட்ச சாதனங்களை நிராகரித்து பிரீதிபூர்வகமான சொல்றார். கடையில் பகவான் அடைவதற்கு நிரதிசயமான பிரீத்தி தான். அந்த பிரீத்தியானது சாப்பிட்ட சொல்லப்பட்ட மதுகமான உபாசனங்கள்ல அனைத்தையும் அனுப்பித்தால் என்னத்தை யாதொரு பிரீத்தி ஏற்படுமோ அப்படிப்பட்ட பிரீத்தியாக இந்த புருஷோத்தம ஞானம் மாற்றத்தாலே ஏற்படும். புருஷோத்தம ஞானத்தை மோட்ச சாதனம்னு சொல்லல. மோட்சத்தின் சாதனம் பஜனம் தான், பிரீதிபூர்வமான பஜனம் தான். அந்த பிரீத்தியை இந்த புருஷோத்தம ஞானம் யோகத்துல பிரீத்தி குறையாதபடி அந்த பிரீத்தியை மேன்மேல் அறிவுறுத்தணும். மத்விஷயமான சாஸ்திரத்தை எத்தனை வேதனங்கள் உண்டோ, எத்தனை உபாசனங்கள் உண்டோ, அந்த உபாசனங்களுடைய அனுஷ்டானத்தினால் அவைகள் அனுஷ்டித்தால் யாதொரு பிரீத்தி, அத்தனை உபாசனங்களை அனுஷ்டித்தால் யாதொரு பிரீத்தி உண்டாகுமோ அந்த பிரீத்தியானது இந்த புருஷோத்தம வித்யா மாத்திரத்தினாலே உண்டாகும். முதல்ல இது உபாய போட்டி பிரவேசம். இதை உபாய பிரயோகம் பண்ணல. உபாய பிரயோகம் பண்ணப்பட்ட எதுவுமே பிரீத்தி வராது. உபாயத்து புத்திதான் இதெல்லாம் பிரீத்தியோடு பண்ணி பகவானுடைய அந்த வைவஸ்வன்ய ஞானத்துக்கு முதல்ல உண்டாகி அந்த ஞானத்தினால உண்டாகுற பிரீத்தி இருக்க அந்த பிரீத்தி உபாய கொடுக்குறாங்க. இதை முதல்ல விளம்பாட்சமன் எனக்கு இப்பவே உடனே மோட்சா பேசிடம் அப்படின்னு அதுக்காக அவதார ரகசிய ஞானமும் அவதார ரகசிய ஞானத்துக்கு புருஷோத்தம ஞானத்துக்கு அந்த மாதிரி சாமர்த்தியம் இருக்கு. ஆனா அதுக்காக இவனது பண்ணல. அந்த பிரீதியாவது பல மடங்காக ஆகி அது உடனே மோட்சத்தை கொடுக்கிற பிரகாரமா தலை கட்டுறது எளிய கேவல உபாயதா வச்ச அந்த பிரீத்தி வியாப்தம் உபாயத்திலே பிரீத்தி உண்டாங்க உண்டாரு. யோமாமேவும் அசம்மூடோ ஜானாதி புருஷோத்தமம் சர்வவின் பஜரிமான் சர்வபாவேன பாரத இது முக்கியதமம் சாஸ்திரம் இதமுக்தம் மயானக ஏதத்புத்வா புத்திமான் ஸ்யாத் கிருதகிருத்யஸ்ய பாரத இது முக்கியதமம் சாஸ்திரம் இதம் உக்தம் மயானக ஏதத்புத்வா புத்திமான் ஸ்யாத் கிருதகிருத்யஸ்ய பாரத. இது இது அப்படிங்கிற சப்தத்தால கீழே சொன்ன பிரகாரமாக இதம் முக்கியதமம் சாஸ்திரம் ஆனக மயா உக்தம். இது அப்படிங்கிறதானது உக்த பிரகாரேன ஏதது புருஷோத்தம விஷயம் சாஸ்திரம். நம்ம புருஷோத்தமத்துவ வேதன பிரகாரம் சாஸ்திரம் சகல சர்வஸ்மாத் பரனாக சர்வ விலட்சணனாக அறியக்கூடிய இந்த புருஷோத்தமத்துவ வேதனம் புருஷோத்தமத்துவ வித்யா அப்படிங்கிற இந்த சாஸ்திரம். இது இந்த மம புருஷோத்தமத்துவ பிரதிபாதனம் இதம் சாஸ்திரம் முக்கியானாம் முக்கியதம். சாஸ்திரங்களே ரகசியங்கள். அந்த ரகசியமான சாஸ்திரங்கள்ல வைத்து பகவத் பிராப்திக்கு உபாயமான சாஸ்திரங்கள் ரகசிய தரமானது. அவைகளில் வைத்து இந்த புருஷோத்தமத்துவ வேதனைக்கு முக்கிய சமம் சாஸ்திரம். பொதுவே வேதாந்த சாஸ்திரமே முக்கியம். வேதாந்த சாஸ்திரமே கோபனீயம். வேதாந்த சாஸ்திரமே சும்மா யாருக்கணும் சொல்லக்கூடாது. வேதாந்த சாஸ்திரமே கோபனீயமான முக்கியமான சாஸ்திரம். அந்த முக்கியமான வேதாந்த சாஸ்திரத்தை வச்சு பிராப்தி உபாய பிரகாரங்கள் எல்லாம் முக்கிய தரங்கள். அவைகள் வைத்து இந்த புருஷோத்தமத்துவ வேதன பிரகாரமானது முக்கிய தமம் சாஸ்திரம். இது முக்கிய தமம் சாஸ்திரம். மயாப்ரோ சொன்னாங்க. இது அவா சொல்லலாம், இவா சொல்லலாம், திருஷி சொல்லலாம், வியாசர் சொல்லலாம், வசிஷ்டர் சொல்லலாம். அவர்களும் கூட ஞான சங்கோச்ச பிராப்தி உடையவர். எப்பவானும் அவர்களும் பிராகிருதமான சரீர இந்தியாவை சொல்லக்கூடியவர்கள். அப்படின்னால அவர்களுக்கு ஏதோ ஒரு காலத்துல கொஞ்சம் சங்கோச்சம் ஏற்படும். ஞான சங்கோச்ச அத்தியந்தா பாவத்தை உடையவனான மயாப்ரோக்தம். இது சொன்னவனுடைய பெருமை. அனகன்னு அர்த்தம் தோஷமற்றவனான இல்ல குற்றமற்றவனான உனக்கு சாஸ்திரமும் முக்கியத்தமமா இருந்து சொல்றவனும் நல்ல யோகியதை உள்ளவனா இருந்தாலும் கேள்வி நடந்த குற்றம் இருந்தா சாஸ்திரம் படிக்காது. காரணம் பிரகாரத்துல சாஸ்திரத்தை சொல்லப்பட்ட ஒரு சின்ன விஷயத்தை வயலேட் பண்ணியிருந்தா கூட அது அப்ப தெரியாது, கடைசியில் தெரியும். கடைசியில வாக்கியதெல்லாம் நிஷ்பிரயோஜனமா போகும். அதனால ஒரு சின்ன விஷயத்தை கூட ஓவர் யூஸ் பண்ணக்கூடாது. இதனால என்ன பார்த்துக்கலாம், சின்ன விஷயம் தான் அப்படி அனகர்த்தம் நாம சொல்லிக்கூட. அதாவது கிருஷ்ணனா சிரவணம் பண்ற காலத்துல, அதுக்கப்புறம் அதை மனனம் பண்ணி தாரணம் பண்ற காலத்துல, அதுக்கப்புறம் பிரதிபாதனம் பண்ற காலத்துல
ஒரு காலத்திலையும் அதற்கு விகிதமான விஷயங்கள் அதற்குள்ளதான நியமங்கள் இருக்கு. அந்த நியமங்கள்ல சிறிதும் தவறாமல் இருக்கவங்க தான் சாஸ்திரம் படிச்சு, இல்லைன்னா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தா ஒண்ணு தெரியாம போடும். இல்ல நமக்கு தெரிஞ்சதுலாம் கீழ் தூரம் அப்படின்னு ஒன்றும் தெரியாது. சர்வாத்மா நமக்கு எதுவும் ஒன்று அப்படின்னு இன்னைக்கு சர்வேஸ்வருடைய நிரவதிகமான கிருப்பையினால வந்துருக்கு. நாளைக்கு அவனுடைய கிருப்பை இதே மாதிரி இருந்தா வரும். இவ்வளவுதான் புத்தியில் இருக்கணும். தெரியும் சாமி சாத்திருக்க இப்படிப்பட்ட ஞானங்களையும் அனுஷ்டானங்களையும் பெற்று மற்றவர்களை காட்டி நாம் ஒரு அடி உயர்ந்திருக்கோம் நினைச்சா நாயில் இல்லையா, அதை விட பெரிய விழத்துக்கு அதை விட பெரிய புள்ளி அதை விட பெரிய பள்ளம் கிடைக்கிறாங்க. அதனால அன்னகே அப்படின்னு அர்த்தம் சிரவண வேலாயாம் மனன பிரகாரேன தாரண வேலாயாம் பிரதிபாதன வேலாயாம் வா இல்லையா. இந்த சாஸ்திரத்தினுடைய சமண மன்னாதிகளுக்கு விருத்தமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதான எந்த விதமான தோஷமும் மற்றவனாக சம்ஸ்காரம் மன்னர் ஒரு சந்தியாவுக்கு பெருமாள் வசப்படுத்திடலாம். அது மாதிரி பண்ண இது புருஷோத்தமத்துவ வேதனம் பூஜையதி இது பாஷிகா வியாக்கியானம் என்றால் இதிகள் சப்தத்தான ஏத புருஷோத்தம ஆத்ம புருஷோத்தமத்துவ வேதனம். இப்படி புருஷோத்தமனாக தன்னை அறிவு இருக்கேன், அதை தன்னிட்ட புருஷோத்தம வேதனத்துவம் பூஜைன்னு அர்த்தம். அதை கொண்டாடுகிறார். இந்த புருஷோத்தம வேதனத்துவத்துடைய பெருமையை சொல்லுகிறார். உபயவிதான்னாக்க சாஸ்திரத்தை மத்விஷய என்ன விஷயமாக கொண்ட வேதனங்கள் எத்தனை உண்டோ அந்த அந்த வேதனங்கள் மட்டும் அந்த அந்த ஞானங்களை கொண்டு என்னை பகித்தால் அத்விஷய ஞானம் ஞானத்தால ஏற்படுற பிரீதி, அதனுடைய அனுஷ்டானத்தால ஏற்படுற பிரீதி மத்விஷேகமான சர்வ வேதனை ஹீயா பிரீதி ஜாயத்தே சர்வ மத்வேதன அனுஷ்டான ஹீயா பிரீதி ஜாயத்தே சா உபயவித பிரீத்தியே இந்த புருஷோத்தமத்துவ ஞானம் ஜாயத்தே. புருஷோத்தமத்துவ ஞானத்துக்கு மட்டும் பெருமாளுக்கு ஒரு பிரீச்சனம். வாசது பெருமாளுக்கு ஞானத்தினால பிரீத்தி ஜனகத்துவம், ஞானத்துக்கு பிரீத்தி ஜனகத்துவம் கிடையாது. நீ சாஸ்திரத்தை இந்த பக்கத்தையும் இந்த பக்கம் வரணும் எல்லாம் நெட்டு அவசியம் எல்லாம் எல்லாருக்கும் உபதேசங்கள் பண்ணாலும் ஞானத்தினால ஈஸ்வரனுக்கு பிரீத்தி ஏற்படாது. அனுஷ்டானத்தான ஈஸ்வரனுக்கு பிரீத்தி ஏற்படும். யதாசாஸ்திரம் தன்னுடைய கர்மாக்கள் அனுஷ்டிக்கணும். யதாசாஸ்திரம் இந்த சாஸ்திரம் சொல்லப்பட்ட இல்லையா ஒரு க்ஷமா சாந்தி எல்லாம் இந்த சொல்லப்பட்ட ஆத்ம குணங்கள்லாம் அனுஷ்டானம். சும்மா அதை பத்தி கொஞ்சம் பேசிட்டே இருந்து பிரயோஜனம். ஒரு சமயத்தை அவன் எப்படி நடந்துக்கிறான் அப்படிங்கிறத பார்த்தா தெரியும். சுற்றி உள்ள அத்தனைகள் நம்ம மேல கோவப்பட்டாலும் நம்ம போகக்கூடாது. அதனால சுற்றி உள்ள அத்தனைகள் நம்மளுக்கு நீச்சா கூட திருப்பி நீங்களே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அது நித்திய கர்ம அனுஷ்டானங்கள் ஆத்ம குணங்கள் எல்லாம் யாருக்கு அனுஷ்டானத்துல இருக்கு அவங்களேதான் சாதாரண பொதுவிட ஞானத்தினால பிரீதி ஏற்படாது. ஆனா இந்த புருஷோத்தமத்துவ விஷய ஞானம் இருக்கு இந்த ஞானத்துக்கு பெரும்பாலும் பிரீதி ஜனகம். அதுதான் இந்த ஞானத்தினுடைய வைலட்சணம். மத்விஷயி வேதனைகி சர்வைகி மத்விஷயி வேதனைகி சர்வ விஷய வேதனைகி மத் பஜனைகி பஜனைகி இப்படி ரெண்டு விதமாக உண்டாகக்கூடியதான சர்வவிதமான பிரீதிகளும் இந்த புருஷோத்தம ஞானம் மாத்திரேன. ஏன்னா இந்த புருஷோத்தம ஞானத்தை அனுப்பிக்கூடிய இது ஞானம் தான். மற்றவர்கள்லாம் அனுஷ்டானம் அஹிம்சா சத்தியம் சத்தியம் இல்ல சர்வபூத தயா புஷ்பம் க்ஷமா புஷ்பம் கேட்கதா அப்படின்னு சொல்லி இதைகள்லாம் க்ஷமை அனுசாரம் தயை அனுசாரம் அபயிக்கணும். எல்லா காலத்தையும் பார்த்தாலும் நல்லதாகவே இருக்கணும். ஏன்னா அடிப்படையில பார்த்தா என்னன்னு கேட்டாக்க நாம் அசராரத்தை நினைக்கிறது எங்க இருக்கு நம்ம மனசுல தான். டக்குன்னு அவ செய்யற ஒரு காரியம் நம்ம மனசுல அந்த ஃபீலிங்க கிண்டல் பண்றது நம்ம மனசுல இருக்கு. அசலார் என்ன தோஷத்தை நாம சொல்றோமோ ஆரம்பமோ அந்த தோஷம் எங்க இருக்குது அதான் அவன் சேர்க்க ஏதோ ஒரு காரியம் நாங்க கிண்டல் பண்ணிட்டு நம்ம மனசுல அது இல்லைன்னா என்ன பண்ணாலும் நம்ம மனசுல அந்த தோஷம் வராது. ஆனால் அசலாரை பத்தி நான் நிறைய தோஷங்கள் என்னென்ன தோஷங்கள் இந்த அசலா பண்றது என்னென்னதெல்லாம் தப்பா நமக்கு தெரியுதோ அந்த தப்புலாம் நம்ம மனசுலதான் ஆழத்துல கிடைக்கும். அதோட அவர்கள் போட்டு கடுமையான பிராக்டிஸ். இது விஷயமும் சாஸ்திரம். இதம் இந்த புருஷோத்தம விஞ்ஞான ரூபமான இந்த சாஸ்திரமானது இது முக்கியமான முக்கியதமம் சாஸ்திரம். சாதாரண வேதாந்த பிரதிபாத்தியமான முக்கியமான விஷயங்களுக்கு மத்தியில மற்றாட்சிபாய விஷயங்கள் முக்கிய தரங்கள். அவைகளுக்குள்ள இந்த புருஷோத்தமத்துவ ஞானமானது முக்கிய சமமான சாஸ்திரம். இதம்
மயா புத்தம் அனகாய உனக்கு அனகதையா யோகியதமஹா இது மத்துவா மயா ததோ ததா உத்தம். சாஸ்திரம் ஆச்சாரியனுக்கு எவ்வளவு நிர்பந்தம் இருக்கும். ஆச்சாரியனுக்கு அந்த நிர்பந்தங்களுக்காக உபதேசித்த காரணத்தால் விஜய கழிச்சுள்ளார். விஜய சம்பாதி எத்தனையோ பிரகாரத்துக்கு குரு சுஷ்ரூஷையா வித்யா புஷ்பலேன தனேனவ ಅಥವಾ விஜயா வித்யா சதுர்த்தம் நோக்கமத்தியேன்னு நைசலக்காரன் சொல்ற விஜய சம்பாதிக்கிற முதல் வரி குரு சுஷ்ரூஷையா வித்யா. குரு சுஷ்ரூஷை பண்ண என்ன பண்ணுன்னா மனசுல குரு சுஷ்ரூஷைக்கு உள்ள ஆச்சாரியனுக்கு சுஷ்ரூஷை பண்றதுக்கு உள்ளதான். இது என்னன்னு கேட்டா இல்லையா மனசு படிப்படி அதுல இருக்க தோஷங்கள் பரமசுத்தமாக ஆச்சாரியன் அந்த சுஷ்ரூஷை பண்ணி ஆச்சாரிய ஸ்ரீக்கு பூர்வமான கட்டாட்ச சுஷ்ரூஷைன்னு சுத்தாது ஏதா ஏன் சுத்தாதிக்கு இவன் மனசு அப்படியே மனசுல நல்லா பார்த்தது. அதனால குரு சுஷ்ரூஷை அதான் முதல் ரெண்டாவது ஐயா சுஷ்ரூஷாதிகள் பண்றதுக்கு சமயம் இல்லை அப்படின்னா மத்தியமமான விஜய் எது அப்படின்னு கேட்டாக்க உத்தலேன தனேனவ ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியாய பிரியம் தர்மாசிரிய பிரஜாபந்தம் ஞாபகம் ஏதோ பார்த்து சக்கியமாக அது நாங்கள் சக்தியும் செய்யக்கூடாது. சக்தி வெங்கனம் இருந்தாலும் தன் சக்திக்கு உட்பட்டு திரவியத்துக்கு ஆச்சாரியனை சமர்ப்பித்து இந்த விஜயை கிரகிக்கிறது மத்தியம விதி இல்ல அதவா விஜயா இல்ல மற்ற பிரகாரமாக ஆச்சாரிய நிர்பந்தங்கள் உண்டு. வித்யாபியாசம் பண்றதுக்கு அந்த வித்தியை ஆச்சாரிய வேற வழி இல்லாம வித்தியை சொல்லுவார். ஆனால் வித்யானது அதனால அனககான்னு அர்த்தம். அனககான ஏத வித்யா கிரகணா யோகியதமஹா இது மத்துவா இது கிருத்வா அகம் துவாம் இதம் மயா இதமிச்சது. அதனால இது முக்கியதமம் சாஸ்திரம் இதம் முக்தம் மயா முக்தம் அனக உரத்து சொல்லப்பட்டது. ஏதம் புத்துவா புத்திமான் புத்துவா இதை மிக தெளிவாக அறிந்து ஏத ஜாத்வா இது ஞானத்துக்கும் போதத்துக்கும் வித்தியாசம். ஞானம்ன்றதான பிரம உபய சாதாரண ஞானம். போதம் என்பதானது பிரமத்தை வித்திரேகித்து பிரமா மாத்திர விஷயம். ரஜு ஜானம் ரஜு சர்ப்பஜானம் ரெண்டுமே ஞானம். யதார்த்த அயதார்த்த விபாகம் ஞானத்தை கிடையாது. ஆனா போதம் இருக்கு அயதார்த்த ஞானம் விவசித்திய யதார்த்த ஞானம் மாத்திரம் போதைக்கு. ஆக ஏதத் புத்வா மாம் பிரேப்சுனா உபாதேயா புத்தி தா சர்வ உபாஸ்தா ஸ்யாத். இதை கொண்டு ஏதத் புத்வா புத்திமான் ஸ்யாத் புத்திமானாக ஆக்கலாம். புத்திமான் என்னத்தோம் என்னை அடைகிற விரும்புவதற்கு என்னை அடைவதற்கு உபாதேயமாக யாதொரு புத்தி உண்டோ அந்த சர்வா புத்தி அனேன பிராப்தாசியார். இங்க புத்திமான் அப்படிங்கிற மத்துப்பு இருக்கு. அந்த மத்துப்புக்கு அதிகாயனை மத்து என்னை அடைவதற்கு யாதொரு புத்தியானது ஏற்பட ததாமி புத்தி யோகம். என்னை அடைவதற்கு யாதொரு புத்தி யோகம் உண்டோ அந்த புத்தியை பூர்ணமாக அடைந்தவனாக இதை அறிந்து புத்திமான் செய்யாது. இதை அறிந்து கிருதகிருத்தியாது. எந்த வேற கர்த்தவியம் தற்சர்வம் கிருதம் சியாதித்தான். இந்த புருஷோத்தமத்துவ ஞானம் உண்டான கிருதகிருத்தியம். இனி உபாய விஷயத்துல இவருக்கு எந்த சர்வம் கிருதம் கர்த்தவியம் சர்வம் கிருதம் சியாதித்தான். கிருதகிருத்தியம் கர்த்தவியம் தத்கிருத்தம் அப்படின்னாங்க. அது எப்படி ஞான விஷயமா இருக்கும். உபாய அனுஷ்டானத்துக்கு அப்புறம் தானே அவங்களுக்கு இந்த புருஷோத்தமத்துவ ஞானமே வருது. அதெல்லாம் சம்பாதிச்சு அனுஷ்டானம் பண்ண முடியாது. அதெல்லாம் சம்பாதிக்க முடியாது. பக்தியோடு இல்லாதவனால புருஷோத்தமத்துவ ஞானம் சம்பாதிக்க முடியாது. பிரதமம்மா பஜனே அப்புறம் புருஷோத்தமத்துவ ஞானேன மாம் சர்வவித் பூத்துவது. இந்த புருஷோத்தமத்துவ ஞானம் உண்டுச்சுன்னா அதுக்கு வேற ஒன்றும் செய்ய வேண்டியது. அதுக்கு வேற ஒன்று செய்ய அங்கோட பக்தியோட நிறுத்தம் நிறுத்தம் பண்ணக்கூடாது. சத்தியகர்த்தவியமான உபாயத்தை குற்றக்கிருத்திருப்போம் வேற அசகிருத்தார்த்தமான உபாயத்தை குற்றக்கிருத்திருப்போம். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அந்த பபத்தியில சொல்லப்பட்டதுக்கு அதை மாதிரி கிருத்திருப்போம்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. அது அது மாதிரிலாம் வந்து அது ஞான மாத்திரத்துல குற்றக்கிருத்திரும். ஞான மாத்திரத்துக்கு கிருத்தம் கிருத்தியம் அப்படின்னாக்க அப்போ ஞாத்தவியம் ஞாபகம் அப்படிங்கிற அர்த்தம்லாம் எனக்கு கொண்டு முடியாது. இதுக்கு மேல எதுவும் செய்ய வேண்டியது இல்லைன்னு அர்த்தம். இதையே செய்ய இது
ஆப்ரயாணத்தில் விதிக்கப்பட்டதான சாஸ்திரார்த்தம் ஆகையாக இதுல கிருதகிருத்தியத்துவங்கிறது அங்கோடு நிறுத்தத்துக்கு கிருதகிருத்தியத்துவத்துக்கு பிரயோஜனம் இல்லை. சகிருத்தமான சாஸ்திரார்த்தத்துல கிருதகிருத்தியத்துவம் வேற, அசகிருதார்த்தமாக விதிக்கப்பட்ட சாஸ்திரத்துல அதனால அதுல மட்டும் இதுல கிருதகிருத்தியத்துவம் கிடையாது. அதுக்குரிய கிருதகிருத்தியத்துவம் அதுக்கு, இதுக்குரிய கிருதகிருத்தியத்துவம் இருக்கு. உபாசனத்துக்கு உபாசனம் வேண்டாம். எப்படி இந்த புருஷோத்தமத்துவ தியானம் பூர்ணமா தலை கட்டுறதோ, எப்படி ஈஸ்வரனுடைய வைலட்சணியமானது அத்தியந்த பிரீத்திபூர்வமான மனசால இல்ல சங்கயா அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண வேண்டும். அதுதான் பிரத்யோக அனுப்பிக்கலாம் சொல்ல. இதுக்கப்புறம் அவங்களுக்கு கர்த்தவியம், இதையே கர்த்தவியம் வேண்டும். இதை ஏன் பண்ணணும் அப்படின்னாக்க இதுல கிதக்கத்திற்கும் இல்ல அது நிறுத்துவதற்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னு கேட்டா இது ஆப்ரயாணம் விதிக்கப்பட்ட சாஸ்திரார்த்தமானதுனால இதுல கிதக்கத்திற்கும் ஏதாவது கட்டி தாதா அதோட உபாயம் முடிஞ்சு போயிடுதுன்னு அது சட்டுக்கிட்டமான உபாயம். அதனால அதை கிருதகிருத்தியத்துவம் ஏற்பட்டோம்னு நிறுத்திடலாம். அதனால கிருதகிருத்தியத்துவமும் ரெண்டு விதமான கிருதகிருத்தியத்துவம். சகிருத்தமான சாஸ்திரார்த்தங்கள கிருதகிருத்தியத்துவம் ஏற்ற பிரகாரம், அசகிருதார்த்தமான உபாயத்த கிருதகிருத்தியத்துவம் அபர பிரகாரம். அனேன ஸ்லோகேன அனந்தரோக்தம் புருஷோத்தம விஷயம் ஞானம் சாஸ்திரஜன்யமே ஏற்ற சர்வம் கரோதி நது சாட்சாத்கார ரூபம் இத்தியுச்சதே. அனேன ஸ்லோகேன ஏதத் புத்வா புத்திமான் சியாதே கிருதகிருத்திய பாரத என்கிற இந்த ஸ்லோகத்தினால இந்த புருஷோத்தம வித்யா இருக்க, இந்த புருஷோத்தமத்துவ விஷய ஞானம், இந்த ஞானமானது சாஸ்திரஜன்யமே ஏற்ற சர்வம் தரும். இது சாஸ்திரஜன்யமான, அதாவது இந்த ஞானமும் இவனுக்கு சாஸ்திர லட்சியத்தை உண்டு பண்ணக்கூடியதாக யதாசாஸ்திரம் அனுஷ்டானத்தை மேலும் மேலும் வளர்க்க முடியாது இருந்து அந்த பிரகாரத்தால் தான் இது பலத்தோடு தகைக்கவே வேண்டிய வெறும் சகிருத்தா அந்த சாட்சாத்கார ரூபமா இல்லை. இது சாஸ்திரஜன்யமான இந்த அனுஷ்டான ரூபமாக கிடைக்கும். இந்த புருஷோத்தமத்துவ ஞானம் உண்டாச்சு அப்படின்னாக்க இந்த புருஷோத்தமன் பகவான் புருஷோத்தமன் இவன் சராட்சரங்களை காட்டிலும் இந்த பிரகாரத்தால் விலக்கணம் என்பது அறிந்து கொண்ட உடனே இந்த புருஷோத்தமத்துவ சாட்சா்காரம் என்கிற ஞானமானது சகிருத்தாக உண்டாகி அதன் மூலமாக இது பலத்தோடு தலைக்கட்டாது. இது யாக ஜீவம் அனுஷ்டானத்துக்கு உபயுக்தமாக இருந்துகின்று அந்த பிரகாரமாக சாஸ்திரஜன்ய ஞானத்தினுடைய ததனுஷ்டான ரூபமாக இருந்து கொண்டுதான் இது பலத்தோடு தலைக்கட்ட வேண்டிய இது. ஏன்னா அந்த ஒரு இதை அறிந்தவன் கிருதகிருத்தியனாகிறான் அப்படின்னாக்க அதமான நினைச்சக்கூடாது. இது சாஸ்திரஜன்ய அனுஷ்டான நைவ கலையன வியாசம் கேட்ட சர்வம் கரோதி நது கேவல கணிக்க சாட்சாத்கார விதினா நைவ கரோதி. அந்த சந்தேகத்தையும் போயிடுவார்கள். சாஸ்திரஜன்ய ஞான அனுஷ்டான நைவ சர்வம் கரோதி நது கணிக்க சாட்சாத்கார ரூபேன நக்கி கரோதி. இதனால என்ன பண்ணா இதனால அடுத்த அத்தியாயத்துக்கு சங்கத்துக்கு இதான உண்டாது. இது இந்த புருஷோத்தமத்துவ ஞானம் இதுதான் பிராபகமான உபாய போட்டியினுடைய பரியவசானமான அந்திம பருவா அப்படின்னு தெரிந்தது. ஏவம் பத்தி கீழே சொல்லப்பட்ட எல்லாம் கீழே சொல்லப்பட்ட அத்தியாய பயத்துல முதல்ல பிரகிருதி புருஷன் சொல்லக்கூடியதான இந்த கேத்திரஜீவர்களுடையதான அனாதிகாரமான சம்பிருஷ்டமான ஆகாரத்தை சொல்லி அதனால இந்த ஜெகத்துல உள்ளதான ஜீவர்களுடைய பிரவೃத்தியை சொல்லி அதுக்கப்புறம் இதுல பத்த ஜீவர்கள் முத்த ஜீவர்கள் சொல்லக்கூடிய யாரும் இந்த சம்சார விருஷத்தை உபஜீவித்துக் கொண்டு அதுல காமிய கர்மாக்கள் அனுப்பிச்சு அதனால் ஏற்படுற பலத்தினால ஜீவிக்கிறதுனால அந்த பல போகிறதுனால ஜீவிக்கிறதுனால பத்த ஜீவர்களையும் பகவான் சரணாகதி பண்ணி அதனால ஏற்பட்டதான அசங்கம் சத்திரத்தினால் சம்சார விருஷத்தை வெட்டி கலைந்து அந்த சுத்த ஜீவர்களானவர்கள் இப்படிப்பட்ட பத்த முத்த இருவகை ஜீவர்களை காட்ட வேறுபட்டவன் பரமபுருஷன் அப்படின்னு இது வரலும் 13, 14, 15 3 அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள். இந்த 3 அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அதை இருந்த புருஷோத்தமத்துவ வித்யா பரியந்தம் வந்துருக்குனாக்க அதுக்கப்புறம் வித்யாபனம் சிதகிருத்தியன் ஆயிட்டான்னு சொன்னா இவைகள் எல்லாம் சாஸ்திர லட்சனுக்கு யதா சாஸ்திரம் அனுஷ்டிப்பவனுக்கு தான் இவைகளை வெளிய சாஸ்திரத்தை தியாகம் பண்ணவனுக்காக அவனுக்கு சொல்லப்பட்ட எதுவுமே பிராப்தி பரியந்தமான உபாயம் எதுவுமே அவனுக்கு கணிக்காது. எல்லாத்துக்கும் எது முக்கியம்?
சாஸ்திர வச்சியம். என்ன காரியம் செய்தாலும் லௌகிகமாகவோ வைதிகமாகவோ எந்த காரியம் இருந்தாலும் அதற்குரியதான சாஸ்திரத்தினால் நியமிக்கப்பட்டுதான் அதற்குரிய சாஸ்திரத்தினுடையதான அனுமதிக்கப்பட்ட பிரகாரத்தினால்தான் வைதிக காரியங்களுக்கு மட்டும்தான் சாஸ்திர நியமனம் கிடையாது. லௌகிக காரியங்களுக்கு சாஸ்திர நியமனம் அவைகளையும் புத்திகள்ல பெண்கள் சொல்லியிருக்க வச்சனங்கள் அந்த லௌகிக விஷயங்கள் மகான்களுடைய அனுஷ்டானம் அதுல தங்க பகவான் சங்கல்பத்தை நமக்கு தெரிவிக்கக்கூடிய பிரகாரங்கள் இவைகள் எல்லாம் நம்ப அலசி ஆராய்ந்து எத்தனை விதமான சாஸ்திரிய நியமனங்கள் இருக்குன்னு சொல்லி சாஸ்திரிய நியமனாளியா இருந்து கடைசியில் ஒரு 16 பிரகாரம் கொடுக்குறாரு. வெறும் சுத்தி ஸ்மிருதிகள் இருக்கிறது மட்டும்தான் அர்த்தம் இல்லை. இந்த பிரகாரம் தான் இவன் பிரவர்த்திக்க கடமை என்று பகவான் சாஸ்திரியமான இவன் பல பிரகாரம் 16 பிரகாரம் சொல்லி இத்தனை பிரகாரங்கள்னால இவனுக்கு சாஸ்திரிய நியமனம் பிராப்தமாகிறது அப்படின்னு சொல்லி இத்தனை பிரதானமாக. ஏன்னா சாஸ்திரிய நியமனம் இது சுத்தியில சொல்லி வேதத்தை எங்க சொல்லியிருக்கு, வேதத்தை சொல்லிதான் நான் பண்றேன் அப்படின்னு விதண்டாவாதம் சொல்றது. எல்லாத்தையும் இது இத்தனையும் 16 எல்லாத்தையும் மகானுடைய அனுஷ்டானத்தை பார்த்து அதை முன்னாடி பார்த்து நடக்கிறதுதான் பிரதானம். சாஸ்திரஜன்யே அனுஷ்டானேனையேவ ஏகத்தம் சித்தி நது கேவல சங்கித சாட்சாத்காரே. அத்தியாயத்தை கீழ் அத்தியாயத்தை சொல்லப்பட்ட சர்வ விஷயங்களும் எதனால பலிக்கிறது? சாஸ்திர வச்சிருக்கிறதுனால. யதாசாஸ்திரம் அனுஷ்டானத்தால பலிக்கிறது. ஆகையினால யதாசாஸ்திரம் அனுஷ்டான ரூபமான சாஸ்திர வச்சியத்துவம் ரொம்ப முக்கியம். அதனால்தான் அடுத்த அத்தியாயத்துல சாஸ்திர வச்சியத்துவம் அப்படிங்கிறதுடைய இம்பார்ட்டன்ஸ். அதுல முதல்ல சாஸ்திரம் அப்படிங்கிறதானது சுதிஸ்மிருதி இவைகள் பகவானுடைய ஆக்ஞை. பகவானுடைய ஆக்ஞா ரூபமான சுதிஸ்மிருதி சிஷ்டாச்சாராத்மகமான சாஸ்திரம் இருக்கு. அந்த சாஸ்திரத்தை பின்பற்றி நடத்தல் அப்படிங்கிறதானது அதுதான் தெய்வீ பிரகிருதி, அதுதான் சாத்விக பிரகிருதி. அந்த தெய்வீ பிரகிருதிக்கு பிறந்தவன் தான் பகவானுடையதான பிரீதிக்கு பாத்திரமாகி மேல வரக்கூடியதான பரம புருஷார்த்தாதிகளுக்கு தகுதிகள். எவனொருவன் சாஸ்திரியமான விதிகளை எல்லாம் விட்டு தான் மனம் போறபடிதான் காரியம் செய்கிறானோ அவன் எது விஷயமாக பகவானுடையதான அப்ரீதிக்கு விஷயமாகி அவன் நிச்சயமான சம்சாரத்துல பந்தத்துல கிடந்து. இதுதான் சாஸ்திர வசியத்துவம். சாஸ்திரம் அப்படிங்கிறது சுதிஸ்மிருதிகளான பகவானுடைய ஆக்ஞை. பகவானுடைய ஆக்ஞா ரூபமான சுதிஸ்மிருதிகளையும் அந்த சுதிஸ்மிருதிகளை அறிந்தவர்களான சித்தர்களுடைய ஆச்சாரத்தையும் பின்பற்றி எவன் தான் செய்ய வேண்டிய கர்த்தவியங்களை நிர்ணயித்துக் கொண்டு செய்கிறானோ அவன் தெய்வீ சம்பத்தை இட்டு பிறந்த சாஸ்திரிக பிரகிருதியாகும். எவன் சாஸ்திரியமான இருந்த வாக்குகள் எல்லாம் கைவிட்டு எவனொருவன் அதாவது லோகத்தை 2 விஷயம் திருஷ்டாதிருஷ்டங்கள் திருஷ்டமான விஷயங்களை மட்டுமே பார்த்து போகும்போது எல்லாருக்கும் கேட்டாக்க கொஞ்சம் கொஞ்சமா சாஸ்திரத்திலேருந்து ஒரு காலானது அதுலேருந்து விலகிட்டே போயிடும். அதுக்குன்னு அதிருஷ்டத்திற்கு திருஷ்டத்தையே அறவே விட்டுவிடக்கூடாது. திருஷ்டத்தை மட்டும் வச்சுன்னா அதிருஷ்டத்தையே அறவே விட்டுவிடக்கூடாது. சாஸ்திரமான திருஷ்டாதிருஷ்ட ஒரே பிரயோஜனம் அதை நல்லா மனசுல வச்சிருந்து என்னன்னா இந்த திருஷ்ட விஷயங்களுக்கு சாஸ்திரம் தான் வழிகாட்டணும், அதிருஷ்ட விஷயங்களுக்கு சாஸ்திரம் தான் வழிகாட்டணும். இப்படி திருஷ்டாதிருஷ்டமான திருஷ்டாதிருஷ்ட ஸ்வபரவிகமே தத்ததிருஷ்டி பிரபன்னான்னு பார்த்தார். அதனால திருஷ்ட அதிருஷ்டமாகிற 2 விதமான பிரகாரங்களையும் சர்வ காரியங்களையும் சாஸ்திரத்தை முன்னிட்டு கொண்டே காரியங்களை செய்யணும். எவன் சாஸ்திரத்தை கைவிட்டு தன்னுடைய வர்த்தத்தை காமக்காரதாக தன்னுடைய மனசானது இப்படி போகுதுன்னா அந்த பிரகாரத்தை காரியம் செய்யக்கூடிய அவனுக்கு கடைசியில பகவானுடைய அப்ரீதிக்கு விஷயமாகி சாஸ்திர பிரயோஜனத்தை இழக்கும். இப்ப இதை சொல்லும் போது என்ன பண்றான்னு கேட்டாக்க, ஐயா இந்த தெய்வீக சம்பத்தை இட்டு பிறகு பிறந்ததான சாத்விக பிரகிருதிக்கு என்ன லட்சணம், இந்த சாத்விக பிரகிருதியினுடைய சொரூபம் இன்னபடியாக இந்த லட்சணங்களுடையதாக இருக்கும், இந்த சாத்விக பிரகிருதியினுடையதான செய்கிற செயல்பாடுகள் என்னபடியாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஆசுரி சம்பத்தை இட்டு பிறந்ததான சத்பிரகிருதி இருக்கானே அவனுடையதான சொரூபம், அவனுடைய லட்சணம் என்ன, அவன் செய்யக்கூடிய காரியங்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் தனியா விவரணம் பண்ணி கடைசியில பெறுவாள் தன்னுடையதான தன்பூட்டி யாருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா நான் சாத்விக பிரகிருதிகளான சாஸ்திர வசியர்களுக்கு மட்டுமே நான் உரியவன், அசாஸ்திரத்தை கொண்டு செய்யக்கூடியவரான தத்துவ பிரகிருதி அற்றவர்களுக்கு நான் ஒருபோது உரியவன் அல்ல என்று நானும் ஹிதமாக புருஷார்த்தமாக சாத்தியமாகவும் பலமாக உடையன்னா சாஸ்திர வசியர்களுக்கானவனை வெளிய சாஸ்திரத்தை விட்டவர்களுக்கு இந்த அத்தியாயத்தை சிறப்படுத்தி